தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆந்திராவில் ரூபாய் 5000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை கடுமையாக பாதிக்கும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. யார் தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா கண்டிக்கும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாடல். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மனதை படிக்க தெரிந்தது, எங்களுக்கு விஜய போல நடிக்க தெரியவில்லை. மதுரையில் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். கேரளாவில் பெய்யும் கனமழையால் சபரிமலை பக்தர்கள் பயணத்தை தவிர்க்க வேண்டும். திருவிதாங்கூர் தேவஸ்தன் போர்டு மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திராவில் ரூபாய் 5000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஆந்திர மாநிலம் போகாபுரத்தில் 2200 ஏக்கரில் ரூபாய் 5000 கோடி செலவில் அமைக்கப்பட்ட புதிய அதிநவீன சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விஜயநகரம் அருகே உள்ள இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. வரும் 17ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் அல்லூர் சீதாராம ராஜு பெயர் இவ்விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 17,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக பழங்குடி மக்களின் நடன நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை கடுமையாக பாதிக்கும் என்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாமின் நிறைவு நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. ஜூலை 23ஆம் தேதி தொடங்கிய இந்த முகாமின் நிறைவு நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு உட்கட்சி பூசலே முட்டுக்கட்டையாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத மாவட்ட தலைவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்றும் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கட்சி மேலிடம் கண்காணிக்கிறது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை ஏற்று பணியாற்ற முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை கடுமையாக பாதிக்கும் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி இதை ஒவ்வொரு மாநிலம் மற்றும் தேசிய கட்சியும் எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து அரசியல் அதிகாரத்தை பறித்துவிடும் என்று ராகுல் காந்தி எச்சரித்தார். ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரியுடன் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய போது யார் தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா கண்டிக்கிறது என்றும் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜங்க ரீதியாக தீர்க்க இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. அதேவேளையில் அனுமதியின்றி ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்காக சரக்கு கப்பல் மீது ஈரான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் கப்பல்களில் பயணிக்கும் இந்திய மாலுமிகள் பலர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்சியுடன் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஜெய்சங்கர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அராக்சியுடன் உரையாடினேன் என்றும் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் குறித்த கவலையை தெரிவித்தேன். வணிக கப்பல் மற்றும் சரக்கு கப்பல் மீதான தாக்குதல்களை எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்க வலியுறுத்தினேன். யார் தாக்குதல் நடத்தினாலும் இதுபோன்ற தாக்குதல்களை இந்தியா கண்டிக்கிறது என்றும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியாக தீர்க்க இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மனதை படிக்க தெரிந்தது, எங்களுக்கு விஜய் போல நடிக்க தெரியவில்லை என மதுரையில் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மனதை படிக்க தெரிந்தது, ஆனால் எங்களுக்கு விஜய் போல நடிக்க தெரியவில்லை எனவும் வலைதளங்களில் ரீல்ஸ் போடுவது அரசியல் அல்ல எனவும் கர்நாடக வர வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சரை கூறும்படி செய்துவிட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றுள்ளோம் என்றும் எதுவுமே தெரியாத ஜோச விஜய் முதலமைச்சர் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக மாட்டாரா என கேள்வி எழுப்பினார். ஊழல் ஒளிந்ததாக மாயையை கட்டையமைக்கிறார்கள், ஆனால் ஊழல் ஒழியவில்லை. அரைவேக்காட்டுத்தனமான அணுகுமுறைகள்தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்றும் காவிரி விவகாரத்தில் வாதத்தை எடுத்து வைக்க தாவேக அரசு தவறிவிட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் பொய் சொல்வதில் அமைச்சர் நிர்மல்குமார் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். மின்சாரத்துறையில் என்ன நடக்கிறது என்பதை அமைச்சருக்கு தெரியவில்லை. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்தார்கள், அதுவும் முழுமை அடையவில்லை. மின் கட்டணம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 40% 60% உயர்ந்துள்ளது. மின்வெட்டு நாடு முழுவதும் இருக்கிறது, மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் தாவேகா மின் வாரியத்துறை அமைச்சர் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்ற ஒரு நிலைமை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை வர வேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகுனிவு தமிழகத்திற்கு இனிமேல் ஏற்பட போகுது. கேரளாவில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பம்பா நதியில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சபரிமலை பக்தர்கள் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு மற்றும் மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் விவசாயம் செழிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறை புத்திரசி வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பூஜையை முன்னிட்டு நாளை மாலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. இந்த வழிபாட்டிற்காக பாலக்காடு, ஆரன்முளா மற்றும் செட்டிக்குளங்கரா, தென்காசி வயல்களில் இருந்து அறுவடை செய்த நெல்லை பட்டு துணியில் தனித்தனியாக கட்டுகளாக கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நாளை ஊர்வலமாக புறப்பட்டு பாரம்பரிய கோவில்கள் வழியே பவனி வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி சபரிமலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நெற்கதிர்களை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த நெற்கதிர்களை வீடுகளில் வைத்து பாதுகாத்து வந்தால் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதுடன் நோய் நொடிகள் விலகும், விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. நிறை புத்தரசி பூஜை வழிபாட்டிற்கு பின் அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். இந்நிலையில் கேரளாவில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை காரணமாக பம்பா நதியில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மலை பாதைகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைபெற உள்ள புகழ்பெற்ற திரபுத்திர பூஜையில் கலந்து கொள்வதற்காக ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சபரிமலைக்கு வர திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் தங்களது பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் 1,75,00,000 மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் மருந்தகத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் திறந்து வைத்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் 1,75,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள
மருந்தக மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி குறைபாடு குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்றும் அதனையடுத்து உடனடியாக ரூபாய் 23 கோடி ஒதுக்கீடு செய்தார் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி பராமரிப்பு பணிகள் விரைவில் துவங்க உள்ளது என்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய பிரச்சனைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் தாவேக் அரசு வழக்குகள் போடுவதிலேயே கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். இருவரிடமும் 2 மணி நேரத்திற்கு மேலாக திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேற்றே முன்ஜாமீன் வழங்கியதால் இன்று முறைப்படி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு விசாரணைக்கு ஒத்துழைத்தேன் என்றும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் பெயர் எஃப்ஐஆரில் இல்லை. எஃப்ஐஆரில் பெயர் உள்ள நபர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்றும் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் என் பெயர் இல்லை எனவும் எஃப்ஐஆரிலும் என் பெயர் இல்லாத நிலையில் முன்ஜாமீன் பெற்று காலை மாலையில் கையெழுத்திட்டு வருகிறேன் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் சட்டசபையில் வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடாது என்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் பாட வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் சட்டத்தின் மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கிய மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வந்தே பாரத பாடலை பாடியது அயோக்கியத்தனமானது என்றும் வந்தே மாதரம் பாடலை எல்லோரும் கட்டாயம் பாட வேண்டிய அவசியமில்லை, எழுந்து நின்றால் போதும், தேசப்பற்று என்பது தடியடி நடத்தி திணிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 படி பிரிவு 3 தேசிய பாடல் வந்தே மாதரத்தை பாடும்போது இடையூறு செய்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமாக்கி இருக்கிறது என்றும் இந்த திருத்த சட்டம் குறித்த அரசியல் சட்ட பார்வையை மக்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறோம் என்றும் தெரிவித்த அவர் வந்தே மாதரம் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளான மதச்சார்பின்மை சகோதரத்திற்கு எதிரானது என்றும் இந்திய அரசியல் சட்டத்தில் தேசிய பாடலில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளை இல்லை என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அது அவமதிப்பாகாது அப்படின்றது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றமே இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சகோதரர் ஜி.ஆர். சாமிநாதனே சொல்லியிருக்கார். அதான் இதில் முக்கியம். அதை எதனால் சொல்கிறாரு? தேசிய கீதத்தை பாடும்போது எழுந்து நிற்க வேண்டாம், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதனால் சொல்கிறாரு? சங்கராச்சாரியாருக்காக சொன்னார். அவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் போது தேசிய கீதத்தை பற்றி சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லை, அதை உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை சுட்டி காண்பித்து சொன்னார். அந்த தீர்ப்பு மிக பிரபலமான வழக்கு தீர்ப்பு. பிஜோ இமானுவல் எதிர் கேரள மாநிலம் என்பது அந்த வழக்கு. அதாவது கேரள மாநிலத்திலிருந்து போனது. திருச்சியில் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி மாநில அளவிலான கபடி போட்டியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி மகாத்மா பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அள்ளித்துறையில் உள்ள கலைஞர் திடலில் நடைபெற்றது.
கபடி விளையாட்டுப் போட்டிக்கான நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி பங்கேற்று விளையாட்டு வீராங்கனைக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டியை தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் கபடி போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் ஏராளமான வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கபடி போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 75,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 50,000, மூன்றாம் 4ஆம் பரிசாக ரூபாய் 30,000 சுழற் கோப்பையும் வழங்கப்படுகிறது. இதேபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசாக ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. 2 முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிக்கு தலா ரூபாய் 30,000, 4ஆம் பரிசாக ரூபாய் 20,000 வழங்கப்படுகிறது. கபடி போட்டி தொடக்க விழா நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் திருவரங்கம் ஆனந்த், திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஸ்ரீரங்கம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் லட்சுமணன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டுப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொட்டியம் அருகே பூட்டிய வீட்டை சாவியால் திறந்து உள்ளே சென்று 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 50,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் சந்தைப்பேட்டை காமன் கோவில் தெருவைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பவர் திருநாராயணபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வரும் நிலையில் இவரது மகன் சென்னையில் பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் உமா மகேஸ்வரி வீட்டை பூட்டிவிட்டு சாவியை வீட்டின் ஜன்னலில் வைத்துவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் ஜன்னலில் இருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 4 தங்க நாணயங்கள் உட்பட 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 50,000 கொள்ளையடித்துவிட்டு மீண்டும் வீட்டை பூட்டிவிட்டு சாவியை ஜன்னலிலேயே வைத்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றனர். பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய உமா மகேஸ்வரி ஜன்னலில் இருந்த சாவியால் வீட்டை திறந்து உள்ளே சென்றபோது மெத்தையில் பர்ஸ் மற்றும் பொருட்கள் சிதறி கிடந்ததையும் 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 50,000 மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து இதுகுறித்து தொட்டியம் காவல் நிலையத்தில் உமா மகேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் தொட்டியம் ஆய்வாளர் பிரபு மற்றும் முசிறி துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து தஞ்சையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாட்டு அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கின்ற வகையில் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டுவதை அனுமதிக்க கூடாது, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை தமிழக அரசு கேட்டு பெற வேண்டும், காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விளைச்சல் இல்ல, விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி இருக்கிறார்கள், பொருளாதாரம் மிகவும் நலிந்து விட்டது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த நம்முடைய டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும். விவசாயிக்கு வழங்கணும், விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்கணும். அதே மாதிரி இந்த ஒன்றிய அரசு இந்த வறட்சிக்கான பேரிடர் நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறோம். இப்ப 3ஆம் தேதி போராட்டம் திமுக போராட்டத்திற்கு வேலூர் மாநகராட்சி அளித்த இறப்புச் சான்றிதழில் குடியாத்தம் துணை வட்டாட்சியர் கையொப்பமிட்டு அரசு கோபுர முத்திரை போட்டு வழங்கிய சம்பவம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி செல்லம்மாள் கடந்த 2010ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அந்த வேளையில் செல்லம்மாளின் மகள் கோயிலா தாயாரின் இறப்பை பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் தற்போது இறப்புச் சான்று தேவைப்படுவதால் மூதாட்டி கோகிலா வேலூர் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கிருந்து நபர் ஒருவர் எதற்காக வந்தாய் என கேட்டபோது தனது தாயாரின் இறப்புச் சான்று பெறுவதற்காக வந்துள்ளேன் என்று தெரிவித்த நிலையில் அதனை நான் வாங்கி தருகிறேன் என பணத்தை பெற்றுக்கொண்டு மர்ம நபர் மூதாட்டி கோகிலாவிடம் தாய் செல்லம்மாள் இறப்புச் சான்று வழங்கியுள்ளார்.
அதனை குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்று விசாரித்த போது அந்த இறப்புச் சான்று போலி என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து இது சம்பந்தமாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மூதாட்டி கோகிலாவிடம் தெரிவித்ததுடன் முறையாக இறப்புச் சான்று விண்ணப்பிக்கும்படி அறிவுறுத்தி கோகிலாவை அனுப்பி வைத்தனர். குடியாத்தத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த 21 குடியிருப்புகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரத்தின் பெரியார் நகர் பகுதியில் 1978ஆம் ஆண்டு ஆதி திராவிடர்களுக்காக விளையாட்டு மைதானத்துடன் 98 வீட்டு மனை பட்டாக்கள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு இதுவரை அந்த இடத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு விழா மேடை அமைக்க வேண்டும் என தனிநபர் ஒருவர் விளையாட்டு மைதான இடத்தை தேர்வு செய்தபோது அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து தனிநபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிலையில் நீதிமன்றம் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்திற்கான இடத்தை கட்டியுள்ள வீடுகளை காலி செய்ய வேண்டும் என குடியாத்தம் நகராட்சிக்கு உத்தரவிட்டதன் மூலம் நகராட்சி நிர்வாகம் வீடு கட்டியிருந்தவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது. இதனையடுத்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி கொண்டு வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்தி வருவதாகவும் எங்கள் பகுதியில் விளையாட்டு மைதானம் வேண்டாம் என்றும் குடியிருப்புக்கு நடுவில் விளையாட்டு மைதானம் வந்தால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் மைதானம் கட்டுவதை தவிர்த்து இங்கு உள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்திற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பெரியார் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனிடையே வரும் 5ஆம் தேதி வீடுகளை இடிக்கப் போவதாக வெளிவந்த நீதிமன்ற உத்தரவால் அப்பகுதியில் வாழும் மக்கள் அச்சமடைந்தனர். குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் நகராட்சி ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஜிபிஎம் சாலையில் அரசு தலைமை மருத்துவமனைக்கு செல்லும் சாலை குறுகிய சாலையாக உள்ளது. இந்நிலையில் சாலை முழுவதும் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும் இதனால் மருத்துவமனைக்கு வரும் அவசர ஊர்தி செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும் சமீபத்தில் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சிக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து குடியாத்தம் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றினர். மேலும் கடைகளுக்கு முன் கால்வாய் மீது கடையோ அல்லது சீட்டோ அமைத்தால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கம் அடுத்த நடு ஆனைமங்கலம் பகுதியில் தரமற்ற முறையில் பைப்லைன் அமைக்கும் பணியினை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தரமான முறையில் பைப்லைன் அமைக்கும் பணியை தொடர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நடு ஆனைமங்கலம் பகுதியில் 300க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களின் குடிநீர் தேவைக்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அப்பகுதியில் உள்ள ஏரியில் புதிய கிணறு அமைத்து அதிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் விநியோகத்திற்கான பைப்லைன் அமைக்கும் பணியினை நகராட்சி மூலம் ஒப்பந்தம் கோரப்பட்டு அதனை ஒப்பந்தம் பெற்ற சம்பத் என்பவர் அரசு விதிக்கு முரணாக IAS முத்திரை இல்லாத தரமற்ற மெல்லிய பைப்புகளை அமைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு பணம் வீணடிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் பைப்லைன் உடைந்து கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளது என்றும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தரமற்ற முறையில் நடைபெற்ற பணியினை மாற்றி தரமான முறையில் புதிய பணியினை செய்திட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே பஜார் காவல் நிலைய காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே பஜார் காவல் நிலைய காவல்துறையினர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடத்திய திடீர் சோதனையில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதனை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என்றும், போதைப்பொருள் எங்கிருந்து வருகிறது, யார் தயாரிக்கிறார்கள், யார் விநியோகம் செய்கிறார்கள் என்ற முழு வலையமைப்பையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும், இந்த வழக்கில் சாகுல் ஹமீது, முகமது ஆலிம், முகமது ஜமீன்ஸ், சாகுல் ஹமீது, ஷேக் மைதீன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் போதைப்பொருள் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருளை வழங்கிய சென்னையைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், கேரளாவைச் சேர்ந்த 2 இந்த வலையமைப்புடன் தொடர்புடையவர்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்தார். நம்ம ஆனரபிள் சிஎம் சார் உத்தரவு பேரில் சின்ஸ் மே 10 அங்கே அன்னிலேருந்து ராமநாதபுரம்ல நியர்லி 220 கேஜஸ் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் a span of நியர்லி 2.5 months. அக்யூஸ்ட் வந்து ஒரு நியர்லி ஒரு அக்யூஸ்ட் நம்பர் மட்டும் அதை நான் ஐல் செக் எக்ஸாக்ட் டேட்டா மட்டும். பட் இந்த மந்த்னா நீங்கள் ஜூலை டேட்டானா என்கிட்ட ரெடியாக இருக்கு. ஸோ ஜூலை மட்டுமே நம்ம 90 கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆஸ் பார்ட் ஆஃப் த டிரைவ். அண்ட் சீஜர் வந்து 120 கேஜஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இந்த மெத்தெல்லாம் ஆட் பண்ணால் நம்ம சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நியர்லி ஒரு 1.8 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தில் சார்பில் கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம், மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை ரோட்டரி அரங்கில் நடத்தியது. முகாமில் மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி, மூத்த வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் கோவை கண் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்புரை நீக்குதல் உள்ளிட்ட கண் சம்பந்தமான பிரச்சினைக்கு ஆலோசனை மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர். முகாமில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோரில் 230 நபர்களுக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் பங்கேற்ற அனைவருக்கும் காலை, மதியம் என 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. முகாமில் ரோட்டரி சங்க தலைவர் ரவிச்சந்திரன், கண் சிகிச்சை சேர்மன் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றிரவு முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோதையாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் இன்று சனிக்கிழமை வார இறுதி நாள் என்பதால் ஏராளமான பள்ளி மாணவர்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதல் 2 பகுதிகளில் மட்டும் பாதுகாப்பாக குளிக்க அனுமதி அளித்துள்ளனர். ஆபத்தான மற்ற பகுதிக்கு செல்லாமல் இருக்க காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உண்டியல் எண்ணப்பட்டதில் 5,57 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவிலுக்குள் இருக்கும் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய பணம், தங்க, வெள்ளி பொருட்களை எண்ணும் பணிகள் நிர்வாக அலுவலகம் அருகே உள்ள மண்டபத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவில் தர்கா அருள்முருகன், இணை ஆணையர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டது. இதில் உளவார பணி குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். உண்டியலில் இருந்து 5,80,80,304 ரூபாயும், 1,313 கிராம் தங்கமும், 23,245 கிராம் வெள்ளியும், 1,423 வெளிநாட்டு கரன்சியும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில்பட்டி அருகே தனியார் பேருந்தின் டயர் வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 11 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி 18 பயணிகளுடன் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில்
சிவனந்தனைபுரம் விளக்கு பகுதியில் வந்தபோது திடீரென ஆம்னி பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் குருசாமி மற்றும் 4 பெண்கள் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுநர் குருசாமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொச்சனூரில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆடித் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் குச்சனூரில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை சனீஸ்வரருக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர ஆலயத்தில் 5 வார ஆடி திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கி 2 வாரங்கள் நிறைவு பெற்றனர். இதனையடுத்து 3ஆம் வார சனிக்கிழமையில் நடைபெற்ற விழாவில் தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அப்போது பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையில் தேங்கியுள்ள சகதியையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றவில்லை என்றும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொள்ளாச்சி அருகே பர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சத்திற்கு மேலான பொருட்கள் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஜோதி நகர் சி காலனி மாக்கினாம்பட்டி செல்லும் பகுதியில் நடராஜ் என்பவர் கிருஷ்ணா பர்னிச்சர் என்கின்ற குடோனில் சோபா செட், மர டேபிள், பீரோ, கட்டில் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்றிரவு வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் 2 மணியளவில் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் தீ விபத்தில் சோபா, மரக்கட்டில் உற்பத்தி செய்ய வைத்திருந்த பொருட்கள் மற்றும் தயாரிப்பு இயந்திரங்கள் என ரூபாய் 3 லட்சத்திற்கு மேலான பொருட்கள் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆந்திராவில் ரூபாய் 5000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை கடுமையாக பாதிக்கும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. யார் தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா கண்டிக்கும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாடல். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மனதை படிக்க தெரிந்தது, எங்களுக்கு விஜயை போல நடிக்க தெரியவில்லை. மதுரையில் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். கேரளாவில் பெய்யும் கனமழையால் சபரிமலை பக்தர்கள் பயணத்தை தவிர்க்க வேண்டும். திருவிதாங்கூர் தேவஸ்தன் போர்டு மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.